Hi everyone, welcome back. Every small step you take today matters. Let's get started. வணக்கம். உங்க மனசுல ஒரு பெரிய பிளான் இருக்கும், ஆனா அதை ஆரம்பிக்கவே முடியாம தவிச்சு போயிருக்கீங்களா? சரி, அந்த ஒரு தடைய உடைச்சு எப்படி வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். பாருங்க, ரெட்டிட்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு, ஒரு பிளானை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சா லைஃப் இப்போ இருக்கிறத விட சூப்பரா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை செய்ய முடியலையே நினைக்கும் போது தான் ரொம்ப வெறுப்பா இருக்கு. எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது தொடங்கறதுக்கான பயம். ஏன் பிளான் பண்றது மட்டும் நல்லா இருக்கு, ஆனா அதை செய்ய ஆரம்பிக்கிறது மட்டும் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இது வெறும் சோம்பேறித்தனம் கிடையாதுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. இத நான் என் சொந்த அனுபவத்துல இருந்தே சொல்றேன். ஒரு கோல் செட் பண்ணேன், ஆனா கிட்டத்தட்ட 6 மாசமா அதை பத்தி யோசிச்சுட்டே தான் இருந்தேனே தவிர ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. இதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்ல என் சூழ்நிலையோ காரணம் கிடையாது. உண்மையான தடை நானே தான். நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காததுக்கு நான் மட்டுமே தான் காரணம். ஓகே, அப்போ எதுக்கு நாம இப்படி பண்றோம்? நமக்கு நாமே ஏன் தடையா இருக்கோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் காரணங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு பேரு செல்ஃப் ஹேண்டிகேப்பிங். அதாவது ஒருவேளை நம்ம தோத்துட்டா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமேன்னு பயந்து நம்ம வெற்றிக்கே நாமளே சில தடைகளை உருவாக்கிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு முக்கியமான பரீட்சைக்கு முன்னாடி சரியா படிக்காம இருக்கிறது. அப்போ ஃபெயில் ஆனா கூட நான் தான் சரியா படிக்கல, அதனால தான் ஃபெயில் ஆனேன்னு ஒரு காரணம் சொல்லி நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கலாம். எக்கார்ட்டோட என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க உங்க மனசை தப்பா பயன்படுத்தல, நீங்க அதை பயன்படுத்தவே இல்ல, அதுதான் உங்களை பயன்படுத்துது. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசே நமக்கு ஒரு பெரிய தடையா மாறிடுதுன்னு சொல்றாரு. அவர் பெயின் பாடின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. இது ஒன்றும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற பழைய கஷ்டங்கள் வலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா உருவாகிடுமா. அந்த எனர்ஜி நம்மளோட சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணி நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்குமா. ஓகே, நமக்குள்ள இருக்கிற தடைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ வெளியிருந்தே நம்மள முடுக்கி போடுற ஒரு பெரிய விஷயத்துக்கு வருவோம். அதுதான் சோஷியல் மீடியா. இது நம்மள மத்தவங்களோட கனெக்ட் பண்ற ஒரு நல்ல டூல் தான். ஆனா அதே சமயம் நம்மள எதுவுமே செய்ய விடாம கட்டி போடுற ஒரு பொறியாவும் இது மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன கணக்கு பாருங்க. அமெரிக்காவில் மட்டும் 90% இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அப்போ அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா இதுக்காக சோஷியல் மீடியாவே தப்புன்னு சொல்லிட முடியாது. அதை வச்சு பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க. பிரச்சனை சோஷியல் மீடியால இல்ல, அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணா நம்ம கனெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஆனா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணா தனிமை, மன அழுத்தம், அப்புறம் இந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஃபேஸ்புக்கோட முதல் பிரசிடென்ட் ஷீன் பார்க்கர் என்ன சொல்றாரு தெரியுமா? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சின்ன டோபமைன் ஹிட் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம மூளையில ஒரு சந்தோஷத்தை தூண்டுற கெமிக்கல் சுரக்கும். அதனால தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத பத்தி இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். மோட்டிவேஷன், அதாவது ஊக்கம், டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம், இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷனுங்கிறது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஆனா அது எப்பவும் இருக்காது. ஆனா டிசிப்ளின் அப்படி இல்ல, அது ஒரு சிஸ்டம். மோட்டிவேஷன் இல்லாதப்ப கூட நம்மள தொடர்ந்து வேலை செய்ய வைக்கிறது இந்த டிசிப்ளின் தான். இத ஒரு சூப்பரான உதாரணத்தோட சொல்லலாம். மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு விதைய நடலாம்னு எடுக்கிற முடிவு மாதிரி. ஆனா டிசிப்ளின்ங்கிறது அந்த செடி வளர்ற வரைக்கும் தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. பாத்தீங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் எந்த ஒரு கோலும் நிறைவேறும். ஓகே, இப்போ இந்த தேக்க நிலையை உடைக்கிறதுக்கு நீங்க இன்னிக்கே யூஸ் பண்ணக்கூடிய சில பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ரூல், த 5 minute ரூல். ஒரு வேலையை ஆரம்பிக்கவே பிடிக்கலையா? பரவாயில்ல, நான் வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய போறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு வேகம் தானா வந்திருக்கும். இதே மாதிரி இன்னும் சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு, வர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், அதாவது உங்களுக்கு பிடிக்காத கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க. ரெண்டாவது, பிரைம் டைம், நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிற நேரத்துல முக்கியமான வேலைகளை பண்ணுங்க. மூணாவது, பிளான் ரிவார்ட்ஸ், ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. கடைசியா, கிரேட் த டாஸ்க், ஒரு பெரிய வேலையை சின்ன சின்னதா, அதாவது குட்டி குட்டி டாஸ்கா பிரிச்சுக்கோங்க. சரி, கோல் செட் பண்றதுக்குன்னு ஒரு தெளிவான வழிமுறை வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் ஃப்ரேம்வொர்க் ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம மனசுல இருக்கிற ஆசைகளை ஒரு தெளிவான திட்டமா மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. அப்போ
SMART. நான் என்ன? Sன்னா ஸ்பெசிஃபிக், அதாவது உங்க கோல் ரொம்ப குறிப்பா இருக்கணும். Mன்னா மெஷரபிள், அதை அளவிட முடியற மாதிரி இருக்கணும். Aன்னா அச்சீவபிள், உங்களால அடையக்கூடியதா இருக்கணும். Rன்னா ரிலவெண்ட், உங்க பெரிய லட்சியத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். கடைசியா Tன்னா டைம் பவுண்ட், அதை முடிக்க ஒரு காலக்கெடு இருக்கணும். இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணா உங்க கோல்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ சில டூல்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் வேலை செய்யணும்னா நமக்கு ஒரு முக்கியமான அடிப்படை மனநிலை தேவை. அது என்னன்னு பார்க்கலாம். எக்கார்ட் டோலேவோட இந்த உருவரி ரொம்ப ஆழமானது. வாழ்க்கை என்பது இப்போது. உங்கள் வாழ்க்கை இப்போது இல்லாத ஒரு காலம் இருந்ததில்லை, இனி இருக்கப் போவதுமில்லை. நம்மால எந்த ஒரு செயலையும் நிகழ்காலத்துல மட்டும்தான் செய்ய முடியும், இல்லையா? பாருங்க, கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. அது திரும்ப வரவே வராது. எதிர்காலம் என்ன ஆகும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது ஒரு மாயதான். நம்ம கையில இருக்கிறது இந்த நிகழ்காலம், இந்த பிரசன்ட் மொமெண்ட் மட்டும்தான். இதுதான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பரிசு. உண்மையான சக்தி இந்த நொடியில தான் இருக்கு. அதனால டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் கோல்டு. இந்த முழு விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்க இலக்க நோக்கி போறதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல உங்களால செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன? யோசிங்க, உடனே அதை செய்ய ஆரம்பிங்க. Thanks for watching today's video. Remember, progress comes from showing up daily. See you in the next interesting video. Don't forget to like and subscribe.